வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். வரும் தேர்தல் பாஜக என்ஆர் காங்கிரஸ் அதிமுக கூட்டணிகள் என்ஆர் காங்கிரஸை பாஜக விழுங்கி என்ஆர் காங்கிரஸ் காணாமல் போய்விடும். முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பேச்சு. பொன்முடியின் உருவப்படத்தை செருப்பால் அடித்து அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம். தமிழக அமைச்சர் பொன்முடி மீது வழக்கு பதிவு செய்ய கோரி பாஜகவினர் டிஐஜியிடம் புகார் மனு. விலைமாதுவுடன் இந்து மதத்தை இணைத்து அருவருக்கத்தக்க வகையில் பேசிய திமுக அமைச்சர் பொன்முடியை கண்டித்த புதுச்சேரியில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் பொன்முடிவின் உருவப்படத்தை செருப்பால் அடித்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மக்களின் வாழ்வாதாரத்தை சீர்குலைத்து வரும் மதவாத மக்கள் விரோத மத்திய பாஜக அரசு கொண்டு வந்துள்ள வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவை உடனடியாக திரும்பப் பெற வலியுறுத்தி புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி சிறுபான்மை துறை சார்பில் அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் மற்றும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், சிறப்பு அழைப்பாளர்களாக காங்கிரஸ் பொறுப்பாளர், அரசு ஊழியர் பிரிவு, கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் மற்றும் இஸ்லாமியர்கள் என 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டார். மத்திய பாஜக அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, தமிழகத்தில் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி என்பது சந்தர்ப்பவாத கூட்டணி, மக்கள் விரோத கூட்டணி என்றும் இவர்களது கூட்டணியால் தமிழக மக்களுக்கு எந்த பலனும் கிடையாது என்றும் மொத்தமாக இது ஒரு தோல்வி கூட்டணி என கூறினார். மேலும் புதுச்சேரியை பொறுத்தவரை வரும் தேர்தல் பாஜக என்ஆர் காங்கிரஸ் அதிமுக கூட்டணியால் என்ஆர் காங்கிரஸை பாஜக விழுங்கி என்ஆர் காங்கிரஸ் காணாமல் போய்விடும் சூழல் ஏற்படும். அதிமுகவை பலவீனமாக்க பிரதான எதிர்க்கட்சியாக நிற்கலாம் என்ற எண்ணத்தில் பாஜகவினர் செயல்பட்டு வருவதாகவும் அவர்கள் எண்ணம் நிறைவேறாது என கூறியவர், தமிழக முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை தமிழகத்தில் பாஜகவை வளர்த்து வந்ததாகவும், யார் யாரெல்லாம் பாஜகவுக்கு விசுவாசியாக இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் பாஜக தேசிய தலைமை ஒழித்துவிடும் எனவும் தெரிவித்தார். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவை உடனடியாக திரும்ப பெற கோரி புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சியின் சிறுபான்மை பிரிவு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பெண்களையும் இந்து மதத்தையும் இழிவாக பேசிய தமிழக திமுக அமைச்சர் பொன்முடியை கண்டித்து புதுச்சேரி அதிமுக சார்பில் அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கலந்து கொண்ட பெண்களை இழிவாக பேசிய பொன்முடியையும் தமிழக அரசையும் கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். அப்போது பொன்முடியின் உருவப்படத்தை கிழித்து துடைப்பம் மற்றும் செருப்பால் அடித்து தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன், இந்து மதத்தையும் பெண்களையும் இழிவாக பேசிய பொன்முடியை அமைச்சர் பதவியில் இருந்து நீக்க வேண்டும் என்றும், புதுச்சேரி மாநிலத்திற்கு பொன்முடி வந்தால் அடித்து விரட்டுவோம் எனவும் தெரிவித்தார். தமிழக அமைச்சர் பொன்முடி மீது வழக்கு பதிவு செய்ய கோரி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு தலைமையில் நிர்வாகிகள் டிஐஜி சத்யசுந்தரத்திடம் புகார் மனு அளித்தனர். இறை நம்பிக்கையை புண்படுத்தும் வகையில் பேசிய தமிழக அமைச்சர் பொன்முடி மீது வழக்கு பதிவு செய்ய கோரி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு தலைமையில் நிர்வாகிகள் டிஐஜி சத்யசுந்தரத்திடம் புகார் மனு அளித்தனர். அந்த மனுவில் தமிழக வனத்துறை அமைச்சர் பொன்முடி கடந்த 6ஆம் தேதி கட்சி நிகழ்ச்சியில் வனவம் சைவம் என விளக்கி ஆபாசமாக பேசியிருப்பது வன்முறையை தூண்டும் விதமாகவும், சனாதன தர்மத்தை பின்பற்றும் மக்களின் உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் உள்ளதால் பலத்த எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. மக்களின் இறை நம்பிக்கையை அவதூறு செய்தல் மற்றும் கடுமையாக அவமதிக்கும் செயலை அரங்கேற்றிய தமிழக அமைச்சர் பொன்முடி மீது உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவதூறு கருத்துக்களை பரப்ப நினைக்கும் மக்கள் விரோத சக்திகளையும் கண்டறிந்த அவர்கள் மீதும் கடந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். லாஸ்பேட்டை ஸ்ரீ வலம்புரி விநாயகர் கோவிலில் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து கலந்து கொண்ட நன்கொடை வழங்கி அன்னதானத்து திட்டத்தை தொடங்கி வைத்தார். புதுச்சேரி லாஸ்பேட்டை சாந்திநகர் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ வலம்புரி விநாயகர் கோவிலில் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக முன்னாள் சபாநாயகர் சப்தகிரி VP சிவக்கொழுந்து,
சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் ஆகியோரும் சிறப்பு பூஜைகளில் கலந்து கொண்டு கோயில் நிர்வாகிகளிடம் நன்கொடை வழங்கி அன்னதானத்தினை தொடங்கி வைத்தனர். இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அப்போது கோயில் நிர்வாகிகளும் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகளும் மற்றும் ஊர் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட சென்னையாபுரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பாலமுருகன் ஆலயத்தில் 12ஆம் ஆண்டு பங்குனி உத்திர பால்குடம் மற்றும் சடல் உற்சவ விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட சின்னையாபுரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பாலமுருகன் ஆலயத்தின் 12ஆம் ஆண்டு பங்குனி உத்திர பால்குட அபிஷேகம் மற்றும் சடல் உற்சவ விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் கலந்து கொண்ட பால்குட அபிஷேக நிகழ்வினை தலைமை ஏற்று நடத்தி சுவாமியை வழிபட்டார். நிகழ்ச்சியில் சுமார் 200க்கும் மேற்பட்ட மகளிர் மற்றும் சென்னையாபுரம் ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த மகளிர் பால்குடம் எடுத்து வீதி உலா வந்தனர். இந்த நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகிக்க ராஜ்பவன் தொகுதியின் பாஜக நிர்வாகிகளான விநாயகம், ரமேஷ், பிரகாஷ், செல்வம், வீரமா, லட்சுமி, பாக்யா, உமா மகேஸ்வரி, பச்சையம்மா உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் பல கலந்து கொண்டனர். வக்ஃப் சட்ட திருத்தத்துக்கு எதிராக புதுச்சேரி சட்டமன்றத்தில் தீர்மானம் இயற்ற வலியுறுத்தி தமிழ்நாடு தஃபீத் ஜமாத் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெற வேண்டும். தமிழகம் போன்ற புதுச்சேரியிலும் வக்ஃப் சட்ட திருத்தத்திற்கு எதிராக சிறப்பு சட்டமன்றத்தை கூட்டி தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு தஃபீத் ஜமாத் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப் போவதாக அறிவித்திருந்தனர். அதன்படி கண்டன ஆர்ப்பாட்டம் அண்ணா சிலை அருகே நடைபெற்றது. தமிழ்நாடு தஃபீத் ஜமாத் மாவட்ட தலைவர் ஹபீப் ரகுமான் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் புதுச்சேரி மட்டுமின்றி மாநிலம் முழுவதும் உள்ள இஸ்லாமியர்கள் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். பாஜக ஸ்தாபன தினத்தை முன்னிட்டு ராஜ்பவன் தொகுதி பாஜக சார்பில் கடற்கரை சாலையில் நடைபெற்ற தூய்மை பணியை சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் பாஜக ஸ்தாபன தின விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அந்த வகையில் ராஜ்பவன் தொகுதி பாஜக சார்பில் கடற்கரை சாலையில் தூய்மை பணி நடைபெற்றது. இந்த தூய்மை பணியை சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் கலந்து கொண்டு தூய்மை பணி செய்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். பாரதிய ஜனதா கட்சியின் நகர மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ், நகர மாவட்ட துணைத் தலைவர் ஆனந்த பாஸ்கர் மற்றும் ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த ஏராளமான பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்ட கடற்கரை சாலையில் தூய்மை பணியில் ஈடுபட்டனர். பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு புதுச்சேரி காராமணிக்குப்பம் முருகன் கோவில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் சட்டமன்ற உறுப்பினர் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அன்னதானம் வழங்கினார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு காராமணிக்குப்பம் சிவசுப்பிரமணிய ஆலயத்தில் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு காலை சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட சுவாமி பக்தர்களுக்கு அருள் அளித்தார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி திமுக மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சட்டமன்ற உறுப்பினர் சிவா கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து தொகுதி திமுக பிரமுகர் காமு ஏற்பாட்டில் நடைபெற்ற அன்னதானத்தில் கலந்து கொண்டு சுமார் 500க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அன்னதானம் வழங்கினார். இதில் தொகுதி பொறுப்பாளர் கார்த்திகேயன், தொகுதி செயலாளர் நடராஜன், முன்னாள் கவுன்சிலர் வேலையன் உட்பட திமுக நிர்வாகிகள் பல கலந்து கொண்டனர். பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு உழவர்கரை அருள்மிகு வளம்புரி செல்வ விநாயகர் ஆலயத்தில் ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு நடைபெற்ற திருக்கல்யாண வைபவத்தில் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். உழவர்கரை தொகுதி விவேகானந்தர் நகர் 3வது வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வளம்புரி செல்வ விநாயகர் ஆலயத்தில் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாணம் வைபவம் நடைபெற்றது. முன்னதாக காலை 7:30 மணி அளவில் பெண் அழைப்பு நடத்தப்பட்ட தொடர்ந்து மாலை மாற்றுதல் மற்றும் முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. பின்னர் சுவாமிக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் தனது குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். மேலும் அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் திருக்கல்யாண வைபவத்தில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
தொடர்ந்து அனைவருக்கும் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. வீராம்பட்டினம் செங்கழநீர் அம்மன் ஆலய சுப்பிரமணிய சுவாமி பங்குனி உத்திர பால்குட பால் காவடி திருவிழாவில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்கள் நேர்த்தி கடனை நிறைவேற்றினர். அரியாங்குப்பம் கொம்யூன் வீராம்பட்டினம் அருள்மிகு ஸ்ரீ செங்கழநீர் அம்மன் தேவஸ்தான ஆலயத்தில் தனி சன்னதி கொண்டிருக்கும் ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி ஆலய பங்குனி உத்திர திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீ சுப்பிரமணியருக்கு அபிஷேகம் ஆராதனைகள் செய்த நூற்றுக்கணக்கான பெண்கள் பால் குடத்தை தலையில் சுமந்தும் பெரியவர்கள் மற்றும் சிறியவர்கள் பெண்கள் பால் காவடி எடுக்கும் 4 மாட வீதிகளில் வலம் வந்து ஸ்ரீ சுப்பிரமணியருக்கு பாலபிஷேகம் செய்த சிறப்பு அலங்காரத்துடன் மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இந்த பால்குடம் மற்றும் பால் காவடி நிகழ்ச்சியில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்கள் நேர்த்தி கடனை நிறைவேற்றி முருகப்பெருமானுக்கு அருளை பெற்றனர். இதனைத் தொடர்ந்து முருக பக்தர்கள் முதுகில் அழகு கொத்தி கார் வேன் ஆகியவற்றை இழுத்து சென்ற 4 மாட வீதிகளில் வலம் வந்த தங்கள் நேர்த்தி கடனை நிறைவேற்றினார். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி திருப்பணி குழுவினர், மக்கள் குழுவினர் மற்றும் ஒரு பொதுமக்கள் செய்திருந்தனர். அரியாங்குப்பம் பகுதியில் வெப்ப தாகத்தை எதிர்கொள்ளும் விதமாக அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் ஏற்பாட்டில் நீர்மோர் பந்தல் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் திறந்து வைத்த பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆணைக்கிணங்க புதுவை மாநில கழக செயலாளர் அன்பழகன் ஆலோசனைப்படி நீர்மோர் பந்தல் திறப்பு விழா அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள அதிமுக அலுவலகத்திலும் முருங்கம்பாக்கம் சிக்னல் அருகிலும் அதிமுக மாநில கழக செயலாளர் அன்பழகன் நீர்மோர் பந்தலை திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு நீர்மோர், தர்பூசணி, இளநீர், வெள்ளரி உள்ளிட்ட பல பழ வகைகள், நுங்கு என பல்வேறு குளிரூட்டும் பழ வகைகள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாநில அம்மா பேரவை செயலாளர் முதலியார்பேட்டை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்பித்தார். மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஏற்பாட்டினை தொகுதி கழக செயலாளர் ராஜா செய்திருந்தார். இந்நிகழ்ச்சியில் மாநில கழக நிர்வாகிகள், மாநில துணை செயலாளர்கள் திருநாவுக்கரசு, கணேசன், நாகமணி, குமுதன், புருஷோத்தமன், அண்ணா தொழிற்சங்க செயலாளர் பாபுசாமி, இளைஞர் மற்றும் இளம்பெண் பாசறை தமிழ்வேந்தன், தொகுதி அவை தலைவர் ராஜேந்திரன், அண்ணா தொழிற்சங்க தலைவர் பாரசுராமன், மாநில மீனவர் அணி இணை செயலாளர் ராஜவேலோ, அம்மா பேரவை துணை செயலாளர் ஜீவா, மாநில இலக்கிய அணி துணை செயலாளர் தட்சிணாமூர்த்தி, தொகுதி துணை செயலாளர் சிவகுமார், வார்டு கழக செயலாளர் மற்றும் கழக நிர்வாகிகள் பல கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் ஹிமோக்லேட் மனநல குன்றிய குழந்தைகள் காப்பகத்தில் இலவச மருத்துவ முகாம் காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காக்கையின் தோப்பு பகுதியில் உள்ள ஹிமோக்லேட் மனநலம் குன்றிய குழந்தைகள் காப்பகத்தில் இலவச மருத்துவ முகாம் காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. இம்முகாமில் ஜோதிகண் மருத்துவமனை சார்பில் மருத்துவர் சூர்யா, ஜெயமூர்த்தி, வேல் பல் மருத்துவமனை சார்பில் மருத்துவர் மலர்கொடி, அனிதா, காது மூக்கு தொண்டை நிபுணர் மருத்துவர் உஷா, ஜெயமூர்த்தி, அருட் சகோதரி செசிலி மேரி ஆகியோர் சிறப்பு மருத்துவராக பங்கேற்றார். காப்பகத்தில் உள்ள குழந்தைகள் மற்றும் பெரியோர்களுக்கு சிறப்பு சிகிச்சைகள் அளிக்கப்பட்ட மருந்துகள் வழங்கப்பட்டது. இம்முகாமில் காங்கிரஸ் நிர்வாகிகள் நாகமுத்து, ஜானகிராமன், மோகன், மேகநாதன், ரத்தினவேலு, வெங்கடசாமி, முருகன், சின்னராசு, சுவாமிநாதன், காமாட்சி, அருளரசன், தமிழ் அழகன், கௌதம், பிரசன்னா உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பல கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நாம் தமிழர் கட்சியின் கோரிக்கையை ஏற்ற இலவம் பஞ்சு மரங்களை அகற்றும் பணியில் ஈடுபட்ட அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகத்திற்கு நாம் தமிழர் கட்சி சார்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரியில் என்ற செய்தியாளர்களை சந்தித்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ரமேஷ், புதுச்சேரி வழுதாவூர் சாலை காந்தி நகர் தொழிலாளர் துறை வேலைவாய்ப்பு அலுவலகம் அருகில் உள்ள இலவம் பஞ்சு மரத்தில் காய்கள் காய்த்து இலவம் பஞ்சு வெடித்து காற்றில் பரவுவதால் பொதுமக்கள், வியாபாரிகள் கடும் அவதிப்படுவதனை தடுத்திட விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமென கடந்த 2 நாட்களுக்கு முன்பு புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் மற்றும் துணை ஆட்சியரை நேரில் சந்தித்து கோரிக்கை வைத்திருந்த நிலையில் இன்று கோரிக்கை வைத்த சூழலில் இலவம் பஞ்சு மரத்தில் இருந்த பஞ்சு காற்றில் பரவுவதனை தடுக்க புதுச்சேரி அரசு அதிகாரிகள் முயற்சிகள் எதுவும் எடுக்கப்படாத சூழலில்
இந்திரா நகர் சட்டமன்ற உறுப்பினர் AKD ஆறுமுகம் தன் முன் முயற்சிகள் பொதுமக்களின் நலன் கருதி இலவம் பஞ்சு மரங்களை அகற்றுவதற்குரிய நடவடிக்கை மேற்கொண்டார். இந்திரா நகர் சட்டமன்ற உறுப்பினர் AKD ஆறுமுகத்தின் செயல்பாடு பாராட்டுக்குரியது என அவருக்கு வியாபாரிகள், பொதுமக்கள் சார்பாகவும் நாம் தமிழர் கட்சி சார்பாகவும் நன்றி தெரிவிக்கப்பட்டது. பொதுமக்களுக்கு பணத்தாசை காட்டி 700க்கும் மேற்பட்ட மக்களை ஏமாற்றிய புதுச்சேரி சைக்கிள் நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற புதுச்சேரி மாநில பாஜக இளைஞரணி சார்பில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளரிடம் மனு அளிக்கப்பட்டது. புதுவை காமராஜர் சாலையில் பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் கேரளாவை சேர்ந்த நிஷாத் அகமது என்பவர் கோபுரி என்ற பெயரில் தனியார் நிறுவனம் நடத்தி வருகிறார். தமிழகம், புதுச்சேரி மற்றும் கேரளாவில் செயல்படும் இந்த நிறுவனம் சுற்றுலா சைக்கிள் திட்டத்தின் பெயரில் சுமார் 700க்கும் மேற்பட்ட பொதுமக்களிடம் முதலீடு பெற்று 45 லட்சம் ரூபாய் முதலீடு செய்தால் 9 மாதத்திற்கு மாதம் 52,000 லாபம் என்ற அடிப்படையில் ஏமாற்றியுள்ளது. இதனால் பாதிக்கப்பட்ட சுல்தான்பேட்டையைச் சேர்ந்த ரியாஸ் கொடுத்த புகாரின் பெயரில் கடந்த 4/4/2025 அன்று சைக்கிள் நிறுவனத்தில் சைபர் கிரைம் போலீசார் மற்றும் அமலாக்கத்துறையினர் சோதனை செய்த 2 கோடி ரூபாய்க்கு மேல் பணத்தை பறிமுதல் செய்தனர். இந்நிலையில் புதுச்சேரி மாநில பாஜக இளைஞரணி சார்பில் பாஜக இளைஞரணி தலைவர் அற்புதராஜ், பொதுச் செயலாளர் கணபதி, துணைத் தலைவர் சுபிக் ராட், மகேந்திரன், விஜயகுமார் மற்றும் அரியாங்குப்பம் தொகுதி தலைவர் ராசு, வழக்கறிஞர் ஐயப்பன் உள்ளிட்டோர் முதுநிலை காவல் கண்காணிப்பாளரை நேரில் சந்தித்து புகார் மனு அளித்தனர். அந்த மனுவில் மோசடி செய்த சைக்கிள் நிறுவன பொது மக்களிடமிருந்து பணத்தாசை காட்டி சட்டத்திற்கு புறம்பாக முதலீடு பெற்று வருகிறது. இந்த நிறுவனம் பங்கு சந்தையில் இடம்பெறவில்லை, சரியான உரிமம் பெறவில்லை, முறையான ஆவணங்கள் இன்றி இயங்கி வருகிறது என்றும் இந்த நிறுவனத்தின் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டிருந்தது. பாஜக ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள வக்பு திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஒன்றிய பாஜக அரசு நாடாளுமன்றத்தில் வக்பு திருத்த சட்ட மசோதாவை நிறைவேற்றியுள்ளது. வக்பு திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி புதுச்சேரி மாநில குழு சார்பில் சுதேசி மில் அருகே இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம் தலைமை வகித்தார். முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன், மாநில துணை செயலாளர் சேது செல்வம், தேசிய குழு உறுப்பினர் தினேஷ் பொன்னையா, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாகா கலைநாதன், மாநில பொருளாளர் சுப்பையா ஆகியோர் கண்டன உரையாற்றினர். மேலும் மாநில நிர்வாக குழு உறுப்பினர்கள் அந்தோணி, ரவி, அமுதா, மாநில குழு உறுப்பினர்கள் அபிஷேகம், கீதநாதன் மற்றும் தொகுதி செயலாளர் உட்பட திரளானோர் கலந்து கொண்டனர். நல்லா சத்யநாராயணன் நினைவாக சர்க்கிள் தி பாண்டிச்சேரி கிளப்பின் சார்பாக உறுப்பினர்களுக்கு, பொதுமக்களுக்கும் பயனளிக்கும் வகையில் இலவச மருத்துவ மற்றும் பல் மருத்துவ முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி சர்க்கிள் தி பாண்டிச்சேரி கிளப்பில் இன்று நல்லா சத்யநாராயணன் நினைவாக டென்னிஸ் போட்டிகள் மாநில அளவில் நடைபெற்றது. மேலும் சர்க்கிள் தி பாண்டிச்சேரி கிளப்பின் சார்பாக உறுப்பினர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பயனளிக்கும் வகையில் இலவச மருத்துவ மற்றும் பல் மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதனை சர்க்கிள் தி பாண்டிச்சேரியின் தலைவர் சதானந்தன், செயலாளர் பிரகாஷ், துணைத் தலைவர்கள் டாக்டர் லட்சுமிபதி மற்றும் சிவகுமார், விளையாட்டு பிரிவு செயலாளர் மேத்யூஸ் ஆரோக்கியசாமி மற்றும் கமிட்டி உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். மேலும் சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி குழந்தைகள் உரிமை மற்றும் பாதுகாப்பு ஆணையம் உறுப்பினர் சிவகுமார் மற்றும் செயலாளர் விஜய் ஆகியோர் உடனிருந்து சிறப்பாக நடத்தினர். திருப்புவனை தொகுதி சோகப்பட்ட கிராமத்தில் முருக பக்தர்களுக்கு இணைந்து நடத்தும் 1ஆம் ஆண்டு பங்குனி உத்திரம் அன்னதான விழா சிறப்பாக நடைபெற்றது. புதுவை மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருப்புவனை தொகுதி சோகப்பட்டு கிராமத்தில் முருகர் பக்தர்கள் இணைந்து நடத்தும் 1ஆம் ஆண்டு பங்குனி உத்திரம் அன்னதான விழா சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா மற்றும் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் மாநில நிர்வாகிகளும், மேற்கு மாவட்ட நிர்வாகிகளும், தொகுதி நிர்வாகிகளும் மற்றும் கட்சி தொண்டர்களும், சோகப்பட்டு கிராம மக்களும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். விழாவினை தலைமையேற்ற அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் திருப்புவனை தொகுதி செயற்குழு உறுப்பினர் சத்தியமுருகன் மற்றும் சாத்ரா தமிழ்வாணன், அருள்ராஜ், பிரவீன்குமார், பிரவீன்மார், கணேஷ், கௌசிக், திருக்குமரன், சுதாகர், ஆனஸ்ட், கிருபா, தீபக், மாரி, லோகேஷ் உள்ளிட்ட பல கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி அடுத்த வழுதாவூர் பக்கிரிப்பாளையம் கிராமத்தில் 48ஆம் ஆண்டு பங்குனி உத்திர செடல் உற்சவம் திருக்கல்யாணம் வைபவம் திருவிழா நடைபெற்றது. பக்கிரிப்பாளையம் கிராம அருள்மிகு ஸ்ரீ சக்திவேல் முருகன் ஆலய 48ஆம் ஆண்டு பங்குனி உத்திர செடல் உற்சவ விழா ஓம் சக்திவேல் முருகன் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. இவ்விழாவில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை கிராம கவுன்சிலர் முத்துக்குமரன், தலைவர் ஆர்.கே. முருகன் மற்றும் பக்கிரிப்பாளையம் கிராம தலைவர் காண்டிப்பன் வேலு, விக்னேஸ்வரன் மற்றும் இளைஞர்கள் கிராம மக்கள் செய்திருந்த விழாவினை சிறப்பித்த சக்திவேல் முருகனின் அருளாசி பெற்றனர். மறுநாள் காலை 7 மணி அளவில் சக்திவேல் முருகன் அபிஷேக ஆராதனை செய்தார். பால்காவடி எடுத்து அழகு போட்டு சுவாமி வீதி உலா நடைபெற்றது. இவ்விழாவில் 1000க்கும் மேற்பட்டோர்களுக்கு அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. அரியாங்குப்பம் செடிலாடும் செங்கழநீர் மாரியம்மன் ஆலயத்தில் 111வது தேர் திருவிழா முன்னிட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. அரியாங்குப்பம் செடிலாடும் செங்கழநீர் மாரியம்மன் ஆலய 111வது செடல் தேர் திருவிழாவை முன்னிட்டு 2ஆம் நாள் உபயமாக வடக்கு வீதியார்கள் உபயத்தில் காலை அம்மனுக்கு அபிஷேக ஆராதனை செய்த நண்பகல் மாபெரும் அன்னதானம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மாலை சுமார் 250 பெண்கள் கலந்து கொண்ட திருவிளக்கு வழிபாடு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இரவு அம்மன் இந்திர விமானத்தில் திருவீதி உலா மிக சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஜோதி நாட்டியாலயா மாணவர்களின் பரதநாட்டியம் ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது. இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் வடக்கு வீதி உபயதாரர்கள் மற்றும் ஆலய தனி அதிகாரி அமுல் என்ற கமல் ஜோதி ஆகியோர் செய்திருந்தனர். இதில் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, அரியாங்குப்பம் காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி மற்றும் முன்னாள் வட்டார காங்கிரஸ் தலைவர் சிவராமகிருஷ்ணன், முன்னாள் டெல்லி பிரதி வழக்கறிஞர் பக்தவச்சல மற்றும் ஊர் முக்கியஸ்தவர்கள், வடக்கு வீதியார்கள், இளைஞர்கள், பெரியவர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கணுவாய்பேட்டை மார்க்கெட் வீதியில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீ மிதித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். வெள்ளையனூர் கோமியன் கணுவாய்பேட்டை மார்க்கெட் வீதியில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி உற்சவ திருவிழாவினை முன்னிட்டு கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றம் நடைபெற்றது. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அபிஷேக ஆராதனை செய்யப்பட்ட இரவு மின் அலங்காரத்துடன் சுவாமி வீதி உலா நடைபெற்று வந்தது. முக்கிய நிகழ்வாக நேற்று தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக முறையில் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீ மிதித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். தீமிதி திருவிழாவினை முன்னிட்டு சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய சிறப்பு அதிகாரி சந்திரதரன் மற்றும் கணுவாய்பேட்டை கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். நுரம்பாக்கம் திரௌபதி அம்மன் ஆலயத்தில் முத்துக்குமார சுவாமி ஆலய 53ஆம் ஆண்டு பங்குனி உத்திர காவடி விழா திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். முருங்கம்பாக்கம் பகுதியில் உள்ள திரௌபதி அம்மன் ஆலயத்தில் தனி சன்னதி கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத முத்துக்குமார சுவாமி ஆலயத்தில் 53ஆம் ஆண்டு பங்குனி உத்திர காவடி அபிஷேக ஆராதனை விழா இன்று காலை சிறப்பாக நடைபெற்றது. இதில் காலை முத்துக்குமார சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்கள் செய்த சிறப்பு அலங்காரத்தில் தீபாரதனைகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து ஏராளமான பக்தர்களின் காவடி மற்றும் சுவாமி வீதி உலாவும் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி, முன்னாள் சபாநாயகர் சபாபதி, வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன், முன்னாள் அறங்காவலர் குழு தலைவர் பாஸ்கர் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் பல கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழுவினர் மற்றும் விழா குழுவினர்கள் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு கன்னியகோவில் ஸ்ரீ சுப்பிரமணிய சன்னதியில் மணவேலி தொகுதி என்ஆர் காங்கிரஸ் தலைவர் குமரேசன் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். பாகூர் கோமியன் கன்னியகோவில் அருள்மிகு ஸ்ரீ மன்னாதீஸ்வரர் உடனுரை ஸ்ரீ பச்சை வாழி அம்மன் ஆலயத்தில் தனி சன்னதி பெற்று அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்தில் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு மணவேலி தொகுதி என்ஆர் காங்கிரஸ் தலைவரும் கேகேடி டிராவல்ஸ் உரிமையாளருமான குமாரவேல் என்கிற குமரேசன் மற்றும் அவரது குடும்பத்தினர் தலைமையில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில்
ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணியருக்கு கலச பூஜை செய்து மாப்பொடி, பால், தயிர், சந்தனம், பன்னீர், இளநீர், குங்குமம், விபூதி, பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து குமரேசன் குடும்பத்தினருக்கு பரிவட்டம் கட்டி மாலை அணிவித்து மரியாதை செய்த பின் பூஜை செய்த கலச நீரை கையில் சுமந்தபடி ஆலயத்தின் உட்பிரகாரத்தில் வலம் வந்த ஸ்ரீ சுப்பிரமணியருக்கு கலாசாபிஷேகம் செய்த சிறப்பு அலங்காரத்துடன் மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து அனைவருக்கும் கலச நீர் தெளிக்கப்பட்டு அருட்பிரசாதம் வழங்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்ட ஸ்ரீ முருகப்பெருமானின் அருளை பெற்றனர். தொடர்ந்து குமரேசன் குடும்பத்தினரின் சொந்த செலவில் பக்தர்கள் சுமார் 500 பேருக்கு அன்னதானம் மற்றும் நாட்டு சர்க்கரை வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் அருண் உட்பட பல கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் சுப்பையா நகர் பகுதியில் உள்ள பாலமுருகன் ஆலய பங்குனி உத்திர பெருவிழாவில் திரளான பக்தர்கள் அழகு குத்தி செடல் தரித்து நேர்த்தி கடனை செலுத்தினர். அரியாங்குப்பம் சுப்பையா நகர் பகுதியில் எழுந்தருளியுள்ள பாலமுருகன் ஆலயத்தில் பங்குனி உத்திர திருவிழாவை கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து தினம்தோறும் ஆலயத்தில் உள்ள மூலவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் சுவாமி வீதி உலாவும் தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இதில் முக்கிய விழாவான இன்று மூலவர் பாலமுருகனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் அலங்காரங்கள் செய்து மகா தீபாரதனைகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் செடல் தரித்து அழகு குத்தி பலர் பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி, வேல் காவடி என காவடிகள் எடுத்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். இவ்விழாவில் காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி, வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன், பிரதேச காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் சசிகுமார் உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் பல கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இவ்விழாவுக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் குருமூர்த்தி, ஜெயக்குமார், வாழமுனி, சரவணன் உள்ளிட்ட நிர்வாகிகள், கிராம பொதுமக்கள், இளைஞர்கள் இணைந்து செய்திருந்தனர். புதுச்சேரியில் இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 8770 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 107 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். வரும் தேர்தல் பாஜக, என்ஆர் காங்கிரஸ், அதிமுக கூட்டணிகள். என்ஆர் காங்கிரஸை பாஜக விழுங்கி என்ஆர் காங்கிரஸ் காணாமல் போய்விடும். முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பேச்சு. பொன்முடியின் உருவப்படத்தை செருப்பால் அடித்து அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம். தமிழக அமைச்சர் பொன்முடி மீது வழக்கு பதிவு செய்ய கோரி பாஜகவினர் டிஐஜியிடம் புகார் மனு. சரியான உரிமம் ஆவணங்கள் இன்றி இயங்கி வரும் கோப்ரி நிறுவனத்தின் மீது நடவடிக்கை வேண்டி பாஜக இளைஞரணி சார்பில் எஸ்எஸ்பியிடம் மனு. இத்துடன் நியூஸ் மீடியா செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம்.